அண்மைச் செய்தி. தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ரேவதி. இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டப்பேரவைக்கு வருகை இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக 2021 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி இந்த திமுக ஆட்சி குறிப்பாக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஏறக்குறைய 550க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்து ஆட்சி முடியக்கூடிய தருவாய் இன்னும் 2 வாரங்கள் 3 வாரங்கள் என நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த பட்ஜெட்டை இந்த அரசு தாக்கல் செய்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே ஆட்சி செய்த போது இந்த அரசு மக்களுக்கு பல்வேறு காது குத்து விழா நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டது. இந்த இடைக்கால பட்ஜெட்டிலும் இந்த அரசு மக்களுக்கு காது குத்து விழாவைத்தான் சட்டமன்றத்திலே நடத்தப் போகிறது என்கிற அந்த பத்திரிகையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு வருகின்றிருக்கிறார்கள். வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற முதல் கூட்டத்தொடரிலேயே விவசாயிகளுடைய பிரச்சனையை விவாதிப்பதற்கும் சட்டம் ஒழுங்கு குறித்து விவாதத்திற்கும் அனுமதி கேட்கப்பட்ட போது சபாநாயகரே வேண்டுமென்றே அந்த பேசுவதற்கு அனுமதி மறுக்காமல் மிகப்பெரிய அளவிலே காலம் தாழ்த்திய அந்த அவலத்தை சட்டப்பேரவையில் நடந்த மிகப்பெரிய கூட்டாகவே அதை நாம் பார்த்தோம். குறிப்பாக சட்டமன்றத்திலே இன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த சட்டமன்றத்திலே மக்களுக்கான கேள்விகளை எழுப்ப போகிற போது கூட அந்த கேள்விகளை எழுப்ப விடாமல் இந்த அரசு சபாநாயகர் எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போட்டார்கள் என்பதை நாடறியும். அதே நேரத்திலே கேள்வி எழுப்புகிற போது ஜனநாயகத்துடைய மாண்பை ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை குழிதோண்டி புதைக்கும் விதமாக நேரடியை துண்டிப்பு செய்து ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய அலங்கோலத்தை சட்டமன்றத்திலே இந்த அரசு தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே இந்த அரசு செய்யக்கூடிய இந்த அரசு போட்டோ ஷூட் நடத்தக்கூடிய இந்த அரசுக்கு மத்தளம் வாசிக்கக்கூடிய இந்த அரசினுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடியவர்கள் பேசுவதற்கெல்லாம் நேரலை செய்யக்கூடிய திமுக அரசு மக்களுக்காக இன்றைக்கு பேசக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு அனுமதி மறுக்கப்படுவதும் நேரலை துண்டிக்கப்படுவதும் மிகப்பெரிய ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக இன்றைக்கு திமுக அரசு சட்டமன்றத்திலே செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டசபையின் இந்த ஆண்டு முதல் கூட்டத்தொடரிலே அதாவது ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கிய நிலையில இந்த நிலையில் சட்டமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடர் இன்று சரியாக 9:30 மணிக்கு சபாநாயகர் அந்த முன்னிலையில் தொடங்கவிருக்கிறது. குறிப்பாக அதற்கான இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இன்றைக்கு இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக நேரடியாக சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். திமுகவுடைய நிதியமைச்சர் இந்த இடைக்கால பட்ஜெட்டை அவர் வாசிப்பார். குறிப்பாக அந்த வாசிப்பு என்பது கடந்த காலங்களிலே வாசிக்கப்பட்ட காதுகுத்து திருவிழா போலத்தான் இருக்கும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இன்றைக்கு அந்த காதுகுத்து திருவிழா இன்றைக்கு இந்த பிப்ரவரி 17 சட்டமன்றத்திலே நடக்கப் போகிறது. மாபெரும் காது குத்தும் திருவிழா திமுக அரசு நடத்தப் போகிறது என்கிற பத்திரிகையோடு அவர்கள் கையிலே ஏந்தி நிறுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் கூட்டத்தொடரிலேயே ஆளுநர் RN ரவி அதாவது 4வது ஆண்டாக உரையை படிக்காமல் வெளியேறி சென்ற அவலமும் இந்த திமுக ஆட்சியினுடைய சட்டப்பேரவையுடைய மாண்பை சீர்குலைக்கும் விதமாகவே இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பற்றி பேரவையில பேசுவதற்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஜனநாயகம் படும் மிகப்பெரிய கேலிக்கூத்தாக இருக்கிறது. அதே போன்று தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கொசு தொல்லை என்பது மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. கொசுக்கடியால் மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 16.40 கோடி அளவிற்கு கொசு மருந்து தெளிப்பதற்கும் கொசு மருந்து அளிப்பதற்கும் இயந்திரங்கள் வாங்கிய மாநகராட்சி அந்த பணத்தை என்ன செய்தது, சுவாகா செய்ததா, அதை மக்களுக்கு இந்த கொசுக்கு எதிரான மருந்துகள் தெளிப்பதற்கு பயன்படுத்துதா என்பது தடம் தெரியாமல் இன்றைக்கு அந்த பணமும் ஊழலில் கிடைத்திருக்கிறதா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக கொசுக்கடியால் டெங்கு, அதே போன்று உடல் முழுவதும் அரிப்பு, சொரிந்தால் தடிப்பு என சென்னை மாநகர மக்களையும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களையும் கொசு வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இடைக்கால இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில்
அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவுடைய தலைமை செயலாளர், முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அனைவருமே சட்டப்பேரவைக்கு வருகின்றிருக்கிறார்கள். வருகின்றிருக்கக்கூடியவர்கள் மாபெரும் காது குத்து திருவிழா என்கிற அந்த பத்திரிகையை தங்களுடைய கையோடு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அரசு தொடர்ந்து சட்டமன்றத்திலே இவர்களுடைய ஆட்சி முடியக்கூடிய ஆட்சியிலே பட்ஜெட் என்கிற பெயரிலே தமிழக மக்களுக்கு நடத்தப்படும் மாபெரும் காது குத்து விழா என்பது இந்த வருடமும் வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கிறது. இதற்கான நாள் February 17, 2026. இடம் தமிழக சட்டமன்றம். நேரம் காலை 10 மணி என்பது அந்த பத்திரிகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு தலையில் தாங்குபவர் தமிழ்நாடு, அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த விழாவை நடத்துபவர் குறிப்பாக மாண்புமிகு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் முன்னின்று காது குத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்படி இந்த விழாவில, அதாவது கூவம் சுத்திகரிப்பு நிதி, சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி, சிங்கார சென்னை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்று விதவிதமாக காது குத்தப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்கிற அந்த செய்தி எல்லாம் அந்த பத்திரிகையிலே அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீட்டு வரி உயர்வு, அதன் பிறகு சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, மின்கட்டண வரி உயர்வு என பல்வேறு முறைகளிலே மொய் வைக்கலாம் என்கிற பெயரிலே அந்த குறிப்பிலே அவர்கள் பின்குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசு மக்களுக்கு எப்படியெல்லாம் வாட்டி வதைக்கிறது, மக்களை எப்படியெல்லாம் துன்புறுத்துகிறது, வரி என்கிற பெயரிலே இந்த அரசு எப்படி ஜனநாயகத்தை இன்றைக்கு கேலிக்கூத்தாக்கி மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் திமுக அரசினுடைய இந்த லட்சணத்தை தோலுரிக்கும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த பத்திரிகையோடு இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு வருகின்றிருக்கிறார்கள். அதிமுகவுடைய ஆண் மற்றும் பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தங்களுடைய கையிலே அந்த பத்திரிகையை வைத்து இந்த ஆட்சியினுடைய அவலத்தையும் காதுகுத்து திருவிழா இன்றைக்கு நடைபெறப் போகிறது. இந்த மாபெரும் காதுகுத்து திருவிழாவிற்கு நாங்களும் வருகை புரிந்திருக்கிறோம் என்பதைப் போல இந்த அரசினுடைய அவலத்தையும், இந்த அரசினுடைய லட்சணத்தையும், இந்த அரசினுடைய கேவலத்தையும், இந்த அரசினுடைய மக்கள் விரோத செயலையும், இந்த அரசினுடைய மக்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஊழல்களையும், இந்த மக்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் கண்டும் காணாமல் இருப்பதையும், இந்த அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய லட்சணத்தையும், இந்த அரசு பாலியல் வன்கொடுமையை குறிப்பாக தடுக்க தவறிய லட்சணத்தையும், கூட்டு பாலியல் வன்கொடுமையை தடுக்க தவறிய இந்த லட்சணத்தை எல்லாம் தோலுரிக்கும் விதமாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பட்ஜெட் என்கிற பெயரிலே திமுக அரசு நடத்தக்கூடிய காதுகுத்து திருவிழாவிற்கு நாங்கள் பத்திரிகைகளோடு வந்திருக்கிறோம் என்பதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த ஜனநாயகம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது, ஜனநாயகத்தை இந்த அரசு எந்த மாதிரி கேள்வி எழுப்பக்கூடிய அளவிலே எதிர்க்கட்சிகளுடைய பிரதான குரலுடையை நசுக்கக்கூடிய விதமாக நேரலையை துண்டித்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பிரதிபலிக்கும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே மாபெரும் காது குத்து திருவிழாவிற்கு இன்றைக்கு சட்டமன்றத்திலே நடைபெறப் போகிறது. அதற்காக நாங்கள் வருகின்றிருக்கிறோம் என்கிற அந்த பத்திரிகையோடு இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு வருகின்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.